அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். வீடியோ இத்தனை நாளாக போடலட்டு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் வீடியோ டெய்லியும் வரும். இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி நியூ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் புது வீட்டுக்கு போனோம்ல, அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம். அதில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஒரு ரிவ்யூ போடலாமே அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மீஷோலையும் அமேசான்லேயும் ரெண்டுமே சேர்ந்தாப்புல தான் ப்ராடக்ட்ஸும் வாங்கினோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரித்து பார்த்தோம். எங்களுக்கு சுத்தமாக அப்படியே பிளாங்க் ஆகிட்டு, அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிட்டு, என்னடா இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கிட்டோம். ஆனால் இந்த இது சரியே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்து பிரித்தோடனே இந்த இது சரியே இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் போட்டோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேறு வாங்கிட்டோம். அடுத்த ப்ராடக்ட் எடுத்து பிரித்து பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா இது ஓகே, நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நல்லாயிருக்கு. இதோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி, இதோட இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டு ஓகே. அடுத்த இது ஹேண்ட் வாஷ்னால் இது லிக்விடு கிடையாது, இது ஒரு டப்பா. ஹேண்ட் வாஷ் லிக்விடு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா. அதை வாங்கி சரி நம்ம யூஸ் பண்ணலாம். வேறு எப்படி வாங்குறதுக்கு இப்படியே வாங்கிடலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி வாங்கினோம். இதுக்குள்ளே எப்படி இருக்குது, அதுவே எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. வெளியிலேயும் பிளாஸ்டிக் ஒர்த்து தான், இது ஒர்த்து தான். ஓகே, நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு அப்படின்ட்டு இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஓகே தான். இது நாங்கள் எப்படி இருக்குமோன்னு நினச்ச ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சும்மா சாதாரணமாக இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டோம். அது சுத்தமாக சரியே இல்லை. இது சொல்லவே தெரியல, அவ்வளோ நல்லாயிருக்கு. இது நான் இது எப்படி வருமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். இது என்னன்ட்டு கேட்டிங்கன்னா, இது ஒரு சோப்பு டப்பா. இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஆகிட்டு இந்த சோப்பு டப்பா. ஏன்னா இது பாத்ரூம் வச்சா அவ்வளோ லுக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்க்கவே அழகாக க்யூட்டாக. ஆனால் 4 தராங்க. இந்த இதுவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. இருந்தாலும் ஒரு வீட்டில் 4 பேர் இருந்துச்சுன்னா 4 பேரும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 4 சோப்பு, நார் அது மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சு ஒரே டப்பாவில் வச்சு அது நசன்னு ஆக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது பார்க்க. இது நான் ஒரு வாட்டி எடுத்து செட் பண்ணி காட்டுறேன். இது ஒன்று எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி தான் செட் பண்ணாக்கா சூப்பராக இருந்துச்சு. இது செட் பண்ணுறதுக்கும் வாலில் ஒட்டுறதுக்கும் ஒட்டுறது தான். எதுவுமே ஆணி அடித்து மாட்டுற மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டுறது தான். இந்த மாதிரி வச்சிடணும் பாத்ரூமில். நல்லா இருக்குது பார்க்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்க்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா, மேட்டு. பாத்ரூமுக்கு மேட் வாங்கியிருந்தேன். இந்த மேட்டும் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இந்த சாஃப்ட்னஸ்ஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாத்ரூமில் போட்டாலும் நல்லா தண்ணி உரியுமான்னு கேட்டால் நல்லா தான் இருந்துச்சு. இதுவுமே ஒரு மேட்டு தான். ஆமாம், இது கிச்சனுக்காக வாங்கினேன். இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆஷ் அண்ட் கோல்டு, பிளாக்கு அதெல்லாம் மிக்ஸ்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்ல ஒரு ஒர்த்து தான். இதெல்லாம் வாங்கலாம். நல்லா தண்ணியும் உரியுது. நம்ம பெருக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. மற்ற மேட்லாம் அப்படியே குப்பை இதாகிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு பாத்ரூம்க்கு எதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். அது வேஸ்ட்டாக தான் கிடைக்கும். இது கத்தி. இந்த கத்தியை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. இந்த கலர், இந்த டிசைனுக்காகவே பாதி வாங்கினது. நல்லா இருந்துச்சு. இந்த கத்தியும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எண்ணெய் டப்பாவும் அதே மாதிரி தான். இதுவும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன், வாங்கிட்டேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இது கிச்சன் கவுண்டர் டாப்பில் போடுறதுக்காக 2 ஷீட் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆஃபரில் தான் வாங்கினேன் 2 ஷீட்டுமே. நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது பார்க்கவும் லுக்கு. இதுதான் பெரிய ப்ராடக்ட்.
இதுதான் எப்படி வருமோன்ற ஒரு பயத்துலேயே இருந்தோம் நாங்கள். உள்ளே எப்படி இருக்குமோ, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பிரித்து அதை பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டோம். இது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டுமே பார்க்குறதுக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடு துடைக்கிற மாப்பு. அது பக்கெட்டோட வரும் இல்லையா, அந்த மாப்பு அதான் வாங்கினது. நாங்கள் உள்ளே எப்படி இருக்குமோ, என்ன ஏதாச்சும் டேமேஜாக இருக்குமோ அப்படின்றது தான் நாங்கள் பயத்தோடு 4 பேரும் பிரித்தோம். அண்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது. இது பக்கெட்டோடு வந்த மாப்பு. இது ஒர்த்து தான். இது நல்லாயிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு நம்ம வந்து பக்கெட்டை தூக்கிட்டு அலையணும் அப்படிலாம் கிடையாது. இந்த கேட்லாக் பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிட்டாலே போதும். அது நம்ம சும்மாவே அப்படியே நம்மளுக்கே அது புரியுது எப்படி செட் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம செட் பண்ணாலே ஓகே தான், செட் ஆகிடுது ஈஸியாக தான். எதுவுமே அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு வீடை துடைச்சோம்னாக்கா நல்லா என்ன சொல்கிறது, பக்கெட்டை தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு வரணும், அப்புறம் பாத்ரூமில் போயிட்டு நின்று அதை போட்டு அலசணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டில் தண்ணியை ஃபில் பண்ணுவோமா, இதில் லிக்விடை ஃபில் பண்ணுவோமா, ஊற்றுனோமா, துடைச்சோமா, சும்மா லைட்டாக காலை வச்சு தள்ளினாலே அந்த பக்கெட் அப்படியே போயிடுது. கீழே அதுக்கு வீல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே லேக்காக போயிடுது. அது நம்ம இழுக்கிறதுக்கும் சைடில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டிலை பிடிச்சி இழுத்தாலும் அப்படியே வந்துடுது. நல்லா இருக்குது. இது எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களே நாங்களே மாப் போடுறோன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. நல்லா இருக்குது. இது சுற்றுறதே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் அப்பப்போ சுற்றி விளையாடிட்டு இருந்தோம் இந்த பக்கெட்டை வச்சுக்கிட்டு. அவ்வளோ ஒரு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு இது. அண்ட் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமாவும் மசாலா ஆர்டர்ஸ்லாம் நிறைய எடுக்காமலாம் இல்லை. கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால மசாலா ஆர்டர்ஸ்லாம் எடுக்காமல் இருந்தேன். இதுக்கப்புறமா கண்டிப்பாக டெய்லியும் மசாலா ஆர்டர்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி சுற்றி பார்த்து விளையாடிட்டு இருந்தோம் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. இது வாஷ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது ஃபுல்லாகவே நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம கையிலேயே நல்லா நார் போட்டு தேய்ச்சி கூட வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷிங் மிஷினில் கூட போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து இந்த ஹேண்டில் மாதிரி இருந்ததுன்னா இந்த துடைப்பம், இந்த மாப்பு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்காக வாலில் இதில் செவுத்துல ஒட்டுற மாதிரி வாங்கினேன். அண்டு இதுவுமே ஒரு மேட்டு. இந்த மேட்டு எதுக்கு வாங்கினேன்னா, இதோட டிசைனுக்காகவே நான் வாங்கினேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு இந்த டிசைனு, 3D பிரிண்ட் மாதிரி. அது அவ்வளோ இதுவாக இருந்துச்சு ஃபோனில் பார்க்கும்போது நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ், இந்த வெஜிடபிள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக சரி இந்த மாதிரி பாக்ஸு வாங்கலாம். இதுவுமே நான் ரொம்ப நாளாக வாங்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். அதனால வாங்கினேன். நல்லா இருக்குது. நம்ம தனித்தனியாக கவரில் போட்டு வச்சு ரொம்ப ஒரு மாதிரியா இல்லாமல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்ம கரெக்டாக எதுன்ட்டு பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லுக்காகவும் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சா நீட்னஸாக ஒரு கச்சராவாக இல்லாமல் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆச்சு, செருப்பு ஸ்டாண்ட். இதுவுமே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி வேறு வாங்கிக்கிட்டோம். அண்ட் இது வந்து எண்ணெய் டப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 2 எண்ணெய் டப்பாங்க வாங்கினேன். இதுவுமே எண்ணெய் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுவுமே இது ஒரு வால் கிளாக்கு. அண்ட் வந்து எல்லாமே வால் கிளாக்கு இருந்துச்சு. எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு சில ப்ராடக்ட் தான் அந்த மாதிரி ஒர்த் இல்லாமல் இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. அண்டு மசாலாவுக்கும் அதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு என்னோடய மசாலா வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. நான் வந்து மசாலா ஆர்டரை எடுத்துக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே.
Assalamu alaikum. Bye. Support all. Thank you.